ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். அதில் பார்த்தீங்கன்னா தேற்றம் 1.3 பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், என்ன கேட்குறாங்க. ஏ மற்றும் என் வரிசையுடைய சதுர அணி என்க. ஏயின் நேர்மாறு காண்பதற்கு தேவையான மற்றும் போதுமான நிபந்தனையானது ஏ பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருக்க வேண்டும்னு இந்த தேற்றமும் இது கொடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்ம நிரூபிக்கணும். அதனால நிரூபணம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏ என்ற அணிக்கு ஏயின் நேர்மாறு காண முடியும் என்க. அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? அப்போது எனவே நேர்மாறு இருந்துச்சுன்னா ஏ பெருக்கல் ஏயின் நேர்மாறு is equal to ஏயின் நேர்மாறு பெருக்கல் ஏ is equal to in. இந்த வடிவில் வரும். அடுத்தது அணியின் நம்ம பெருக்கல் விதி பயன்படுத்திங்கன்னா அப்போது அணி கோவையின் பெருக்கல் விதியை பயன்படுத்தி கிடைப்பது பார்த்திங்கன்னா டெட்டுன்னு இதில் எழுதிக்கிறாங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயின் நேர்மாறு இஸ் ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? நம்ம பிரித்து எழுதலாமா? ஏ டிட்டர்மின் ஏ இன் நேர்மாறு டிட்டர்மின். அப்போது இதுதான் பெருக்கல் விதி, அதனாலே இது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயின் நேர்மாறு. அப்போது இது நம்ம மாற்றி எழுதலாமா? அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயின் நேர்மாறு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. அப்போது இது எப்படி எழுதலாம்? எப்படி மாற்றி இருந்தாலும் பெருக்கல் விதி என்ன வருது? ஐஎன் தானே வரப்போகுது. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐஎன் இஸ் ஈக்குவல் டு 1. அதில் பூஜ்ஜியம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், பூஜ்ஜியமற்ற கோவைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பூஜ்ஜியம் வராது. அப்போ நாட்டுக்கு அப்போது எனவே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ வர டெட்டு இந்த மாதிரி எழுதி நம்ம பண்ணுறோங்களா. அதுக்கப்புறம் நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமற்ற கோவைன்னு சொல்லியிருக்காங்கனால பூஜ்ஜியமற்ற கோவைனா அது வரும். அப்போது எனவே ஏ ஆனது பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருக்கும். அடுத்தது இதுக்கு இன்னொரு டைப்பில் நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால மறுதலையாக பார்த்திங்கன்னா ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி என்க. அப்போது எனவே டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு நாட் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியமற்ற கோவை அணின்னா நாட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது தேற்றம் பார்த்திங்கன்னா தேற்றம் 1.1 மூலம் கிடைப்பது. தேற்றம் 1.1 என்ன பார்த்தோம்? ஏ பெருக்கல் அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜாயின்ட் ஏ. இதுதான் தேற்றம் 1ல் பார்த்தோம்ல, அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐஎன். அப்போது இதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஏஆல் பெருக்கிடலாம். அப்போது வகுத்திடலாம். இச்சமன் பாட்டை டிட்டர்மினன்ட் ஏ ஆல் வகுக்க கிடைப்பது. இது ஏ வெளியே வச்சுக்கோங்க. இது அட்ஜாயின்ட்டில் பெருக்குனிங்கன்னா 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ adjoint A.
அதுக்கப்புறம் இதுக்கும் அதே மாதிரி தான் 1 determinant A adjoint A is equal to IN. அப்போது இதன் மூலம் AB BA is equal to IN எனுமாறு B is equal to 1 determinant A adjoint A என்ற அணி காண முடிகிறது. அப்போ எனவே A இன் நேர்மாறு A இன் நேர்மாறு 1 determinant of A adjoint A ஆகும். இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? A இன் நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். தேற்றம் 1.3 உங்களுக்கு முடிஞ்சிச்சு.